Hello students, now we are considering about the combinational logic circuits continuation. Already basic class of Boolean algebra, that was the Boolean functions we apply பண்ற Boolean algebra basic class, that was a commutative law, associative law and distributive law consider பண்ணிருப்போம். In this class we have to consider about the how it was applied for the De Morgan's law. Okay, same way. De Morgan's law we வந்து real time mathematical algebra லையும் apply பண்ண முடியும். The same work we can apply for our Boolean functions also. So Boolean functions ங்கும்போது we have to build in the format of either AND format க்கு produce பண்ணனும், otherwise OR format க்கு. So De Morgan's ஓட two type of law இருக்கு. அதுல two type of law. First law is referred as the absorption law. Second law தான் நம்ம De Morgan's law னு கன்சிடர் பண்றோம். Just இதுல என்ன கன்சிடர் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா xy bar is equal to அதை individual apply பண்ணும். That was x bar plus y bar க்கு equal. In the case of OR gate க்கு நீங்க apply பண்ணீங்க அப்படின்னா x plus y the whole bar is equal to x bar. இங்க dot plus operator, அதனால இந்த இடத்துல நமக்கு apply பண்றப்ப என்ன வந்துரும் dot operator dot then y bar க்கு equal அப்படிங்கறத நம்ம இங்க கன்சிடர் பண்ண போறோம். De Morgan's ஓட law அப்படிங்கிறது. So De Morgan's law டைரக்டா நம்ம வென் டயகிராம் மூலமா 10th மேக்ஸ்ல எல்லாம் கன்சிடர் பண்ணிருப்போம். இங்க எப்படி இத ப்ரூஃப் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா by using the truth table மூலமா அப்ளை பண்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் லா இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம xy க்கு பதிலா இங்க நம்ம எக்ஸாம்பிள் என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம் ab ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். சோ xy க்கு பதிலா ab. சோ ab ஓட வேல்யூஸ் நம்ம எப்படி அப்ளை பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா 0 0 then 0 1 1 0 then 1 1. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதை அப்ளை பண்றப்போ வேல்யூ என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல what is the result a then dot b the whole bar. அப்ப a dot b the whole bar அப்படிங்கும்போது நம்ம எப்படி கன்சிடர் பண்ண போறோம் அப்படினா dot அப்படினா ரெப்ரசன்ட் பண்றது AND கேட்டோட ரிசல்ட். அதோட இன்வர்ஸ் எடுக்கணும் அப்படினா a AND கேட்டோட ரிசல்ட் எப்போ ஹையா இருக்கும் அப்படினா when the both inputs are high, the result became as a high in மாறும். பட் அதனுடைய இன்வர்ஸ் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா it was in the format of மத்த வேல்யூஸ் எல்லா இடத்துலயுமே என்ன வருது 1 வருது. when the input is high, the result became as a 0 ஆ மாறிடும். இதான் a dot b the whole bar ஓட ரிசல்ட். then it was equivalent to நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் a b bar a bar plus b bar ஓட ரிசல்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம தான் ப்ரூஃப் பண்றதா De Morgan's ஓட தியரம். the same input தான், just a bar ஓட வேல்யூ எடுக்கிறோம். a bar அப்படிங்கிறது nothing but inverter of a gate. so 1 0ங்கும்போது 1 எடுத்துக்கிறோம், இங்க 0 then 1 then 1 1, so ஆட்டோமேட்டிக்கா 0 0ங்கற அப்ளை ஆயிடும். அதே மாதிரி தான் b ஓட வேல்யூ இதனோட இன்வர்ஸா தான் நம்ம வந்து இந்த இடத்தோட ரிசல்ட்டோட இன்வர்ஸ் தான் இங்க அப்ளை பண்றோம். then by applying the என்ன கேட் அப்ளை பண்றோம் பிளஸ்ங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா OR கேட்டோட ரிசல்ட் அப்ளை பண்ணனும் ட்ரூத் டேபிளோட. அப்ப ஏதாவது ஒரு வேல்யூ ஹையா இருந்தாலும் the result became as a high. அப்ப கம்பேர் பண்ணா 1 and 1 the result became as a 1, then 1 0 the result became as a 1, 0 1 ஆட்டோமேட்டிக்கா the result became as a 1, 0 0 ன்னு வரும்போது the result became as என்னவா மாறிடும் 0 ஆ மாறிடும். now consider the De Morgan's law a dot b the whole bar. this is the a dot b the whole bar equivalent to எதுக்கு ஈக்குவலா இருக்கு a bar plus b bar க்கு ஈக்குவல் அப்படிங்கிறது. so real time algebraல De Morgan's law-வை நம்ம ப்ரூஃப் பண்ண முடியுமோ அதே மாதிரி Boolean algebraல நம்மளால என்ன பெர்ஃபார்ம் பண்ணலாம் De Morgan's law-வை by truth table யூஸ் பண்ணி செக் பண்ணி ப்ரூஃப் பண்றதுக்கு ஓகேவா இருக்கும். இது போக நம்ம என்ன தியரம்ஸ் அப்ளை பண்றோம் Boolean algebraல அப்படினு கன்சிடர் பண்ணீங்கன்னா duality தியரம். duality theorem அப்படிங்கிறது என்னன்னா just nothing but we have to interchange the elements. for example நீங்க எங்கெல்லாம் and யூஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல that was and is represented by the dot operator, then or யூஸ் பண்றீங்களோ அது by plus operator. அதே மாதிரி அப்ப and யூஸ் பண்ற இடத்துல நீங்க எதை யூஸ் பண்ணனும் OR கேட் யூஸ் பண்ணனும். அப்ப டாட் ஆபரேட்டருக்கு பதிலா எந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணனும் பிளஸ் ஆபரேட்டர். then அதே மாதிரி கன்சிடர் பண்ணீங்கன்னா ஜீரோஸ் எங்க யூஸ் பண்ணீங்களோ அதுக்கு பதிலா நம்ம என்னன்னு மாத்துறோம் ஒன்ஸ் ன்னு சேஞ்ச் பண்றதா duality தியரம்னு கன்சிடர் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கன்சிடர் பண்ணுங்க x இந்த இடத்துல எதுமே ஆபரேட்டர் இல்லனா என்ன அர்த்தம் டாட் ஆபரேட்டர். then பிராக்கெட்குள்ள நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் y plus z இன்வர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இத நம்ம duality அப்ளை பண்ணி எப்படி அப்ளை பண்ணலாம்னா இங்க என்ன ஆபரேட்டர் இருக்கு டாட் ஆபரேட்டர். அப்ப டாட் ஆபரேட்டர் நம்ம என்ன ஆபரேட்டர் அப்ளை பண்றோம் பிளஸ் ஆபரேட்டர் அப்ளை பண்றோம். then y plus z
the dash. அப்போ ப்ளஸ் ஆப்ரேட்டருக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணோம், டாட் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அதனுடைய ஈக்குவலன்ட் இப்படி சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு ரிசல்ட் பிகேம் ஆஸ் என்னவாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். சில எக்ஸ்பிரஷன்ஸ்கோட ரிசல்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலாக மறுபடியும் நம்ம சர்க்யூட் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக பை டுவாலிட்டி இந்த லா ப்ரூஃப்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். அப்படி வந்த தியரமோட வேல்யூஸ் எதெல்லாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா, ஐடென்டி லா, தென் காம்ப்ளிமெண்டல் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இதனோட வேல்யூஸை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அசியூம் தட் எக்ஸ் ப்ளஸ் 0 வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸ்னா ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய டுவாலிட்டி நம்ம என்ன எடுக்கலாம், இங்கே ப்ளஸ். அப்போ அதுக்கு பதிலாக இங்கே டாட் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸ் டாட் 0க்கு பதிலாக நீங்கள் என்ன இன்டர்சேஞ்ச் பண்ணோம், 1 தட் வாஸ் ஆல்சோ ஈக்குவலன்ட் டு எக்ஸ்ங்கிறது. அப்போ நம்ம இந்த இதை மட்டும் ப்ரூஃப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிசல்ட்டும் என்னவாக தான் இருக்கும், ப்ரூவ்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதான் பை யூசிங் த டுவாலிட்டி தியரம் மூலமாக நம்ம கன்சிடர் பண்ணுறது. தென் நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ நம்ம டுவாலிட்டியில் அப்ளை பண்ணுறப்ப என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ்க்கு பதிலாக டாட் ஆப்ரேட்டர். தென் எக்ஸ் டாட் எக்ஸ் டாஷ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1, அதுக்கு பதிலாக இதனோட வேல்யூ ஈக்குவல் டு பிகேம் ஆஸ் என்னவா மாறும், 0 அப்படிங்கிறது ப்ரூவ்டு. தென் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லெவலில் அப்படி தான், எங்கெல்லாம் நம்ம டாட் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். தென் ப்ளஸ் யூஸ் பண்ணுற இடத்துலலாம் ஜஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், டாட் யூஸ் பண்ணோம்னா த ரிசல்ட் பிகேம் ஆஸ். அப்போ ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி அப்ளைட் ஃபார் கரஸ்பாண்டிங் டுவாலிட்டி வேல்யூஸ்க்கும் ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த கிளாஸில் கன்சிடர் பண்ணது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.